கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நெடுங்காலமாய் காத்து இருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவ விருட்சம் அப்படிங்கிற வார்த்தை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது விரும்பினது வரும்போதோ, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு நிறைய விருப்பங்கள் உண்டு. என்னென்ன விருப்பங்கள் உண்டு அப்படின்னா, இந்த உலகத்துக்குரிய விருப்பம் நமக்கு இருக்கும் பொழுது அது இந்த உலகத்துடைய முடிகிற காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நீதிமொழிகள் 13:12 விரும்பினது வரும்போதோ அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் விரும்ப வேண்டியது பரிசுத்த ஆவியானவரை. உயிர்ப்பிக்கிற ஆவியானார் பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்போ நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் முடிவு வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. சாட்சி சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, சாட்சியாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ஹல்லேலூயா. நம்ம அவரை விரும்பும் பொழுது அவர் உங்களிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, நீதிமொழிகள் 13:12 விரும்பினது வரும்போது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ஹல்லேலூயா. யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது. ஆமென். அவர்தான் நமக்கு போதுமானவர். அவர்தான் நம்மோட கூட இருக்கிறவர். நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல அவர்தான் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்தத்துக்குள்ள அவர் நடத்துகிறார். ஆமென். சகல சத்தியத்திற்குள்ளும் சத்திய ஆவி நடத்துகிறார். ஆமென். யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன கேட்டாலும் அதை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்குற அளவை பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு முடிகிற காரியத்தை நீங்கள் கேட்குறீங்களா, இல்லை மேலான பரலோகத்தின் காரியத்தை நீங்கள் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா யோவான் 14:17 சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்து, உலக ஸ்நேகத்தை வெறுத்து, உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல என்கிற அந்த உணர்வு, உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நான் பார்க்குற, இந்த உலகம் நான் பார்க்குற இந்த மனிதர்கள், நான் பார்க்குற இந்த பொருட்கள், இந்த உலகத்தின்படி இந்த உயர்ந்த பொருட்களாக இருக்கட்டும், உயர்ந்த காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது பரலோகத்திற்கு நிகர் இல்லை. ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். சகல சத்தியத்திற்குள்ளும் கர்த்தருக்குள் நாம் கீழ்ப்படிவோம். சத்தியத்தில் நிலை நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோகத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். ஆமென். நீங்கள் விரும்புவது சத்தியத்தின் மேலே நீங்கள் பிரியமாக இருந்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வழி நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.